ஜிகே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நம்ம வந்து இந்த மே 1ஆம் தேதி நடக்க போகிற குரு பயிற்சிக்கான பலன்களை 12 ராசிக்கும் பார்த்துட்டோம். ஆனால் இந்த 12 ராசிக்காரர்களும் இப்போ வந்து யோசிச்சிருக்கலாம், ஏன் வந்து இதில் பரிகாரமே எதுவும் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து இந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை 12 வீடியோவாக தனித்தனியாக அப்லோட் பண்ணலான்ற ஒரு முடிவில் தான் நாங்கள் அதை சொல்லலை. ஏன்னா அந்த சில பேருக்கு வந்து பார்க்குறதுக்கு நேரமின்மையாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் இப்போ பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு அர்ஜென்ட்டாக ஓடுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பரிகாரம், ஏன்னா சில பேர் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து உடனே இந்த பரிகாரம் பார்த்துட்டா ஒரு திருப்தி வந்துடும். ஓகே, அவங்களுக்கே ஓரளவுக்கு தெரியுன்றதுனால அந்த பரிகாரத்தை பார்த்துட்டு கூட போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோவாக அதை அப்லோட் பண்ணுன்ற முடிவில் தான் தனியாக வந்து நாங்கள் போடலை. இப்போ இந்த பரிகாரம் வந்து இந்த பரிகாரம் பற்றின ஒரு ஒரு தொகுப்பாக இது ஒரு முன்னுரை மாதிரி இதை வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு, இதற்கு பிறகு வந்து மற்ற எல்லா ராசிகளுக்கும் தனித்தனியாக என்னென்ன பரிகாரன்றதை அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன் எதுக்கு வந்து சங்கல்பமும் பரிகாரமும் பண்ணணும், எந்த ராசிகளுக்கு பண்ணணும், அதே நேரம் வந்து எந்த ராசிகளுக்கு பண்ண தேவையில்லைன்றதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா 2, 5, 7, 9, 11 இந்த ராசி, இந்த குரு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இடங்களுக்கு வந்தால் தேவையில்லை. அதாவது பரிகாரமோ அல்லது சங்கல்பமோ தேவையில்லை. அது எந்தெந்த ராசிகள்னு சொல்கிறேன். மேஷம் 1, அதுக்கப்புறம் கடகம், கடகத்துக்கு வந்து 11ல் வருது, கன்னிக்கு 9ல் வருது, அதன் பிறகு வந்து விருச்சிகத்துக்கு 7ல் வருது, மகரத்துக்கு 5ல் வருது. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பலன்கள் வந்து ஏதாவது சங்கல்பமோ அல்லது பரிகாரங்களோ அவசியம் இல்லை. மற்ற ராசிக்காரர்கள், அதாவது எந்தெந்த ராசிக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து 1, 3, 6, அதுக்கப்புறம் 8, 10, 12 இந்த இடங்களுக்கு குரு வரும்போது அவங்களுக்கு பரிகாரம் தேவைப்படுது. அதாவது ரிஷபத்துக்கு ஜென்ம குரு, ஸோ 1ஆம் இடம், அவங்களுக்கு அந்த பரிகாரம் தேவைப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மிதன ராசிக்கு 12க்கு வருது, அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு 10க்கு வருது, அதன் பிறகு பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு 8க்கு வருது, அதன் பிறகு வந்து இது தனுசு ராசிக்கு 6க்கு வருது, கும்பராசிக்கு 3க்கு வருது, மீன ராசிக்கு உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு 4க்கு வருது, மீன ராசிக்கு 3க்கு வருது. அப்போ இந்த ராசிகளுக்கு வந்து சங்கல்பமும் பரிகாரமும் அவசியம் தேவைப்படும். அது வந்து உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற கோவில்களில் குரு பெயர்ச்சி பூஜை நடந்ததுன்னா அந்த குரு பெயர்ச்சி பூஜைகளை நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து சங்கல்பமும் பரிகாரமும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பிரபலமான குரு ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் வந்து பரிகாரங்கள் பண்ணணும்னு பிரியப்பட்டீங்கனாலும் தாராளமாக பண்ணலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ அப்போ வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு வந்து, அதாவது நல்லா இருக்கிறவங்களுக்கு பரிகாரமோ சங்கல்பமோ பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து வழிபட தேவையில்லையான்றது அர்த்தம் கிடையாது. அவங்களும் வந்து அந்த நாளில் குருவை வழிபட்டு அவங்களுக்கு இன்னும் சிறப்பும் மேன்மையும் ஏற்படுத்திக்கலாம். குரு தோஷமாக வர இடங்களுக்கு பரிகாரங்கள் மூலிமா சிரமங்களை குறைச்சிக்கலாம். குரு யோகமாக வர ராசிகள் அந்த நாளில் குருவை வழிபட்டு இன்னும் சிறப்பை கூட்டிக்கலாம். இதை வந்து நம்ம உறுதிப்பட சொல்லலாம். ஆனால் வந்து குரு பாதிக்கப்பட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் வழிபாட்டு ஸ்தலங்களை சொல்ல போகிறீங்களா, எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்குற ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். குரு பாதிக்கப்படாத ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து தான் இதை சொல்ல போகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, குருவால் பாதிக்கப்படாத ராசிக்காரங்க சனி, ராகு,
கேதுவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அதனால் இந்த 12 ராசிக்காரங்களுக்கு உரிய இந்த வருஷத்துக்குரிய, அதாவது இந்த மே டு மேன்னு வச்சுங்களேன், இந்த வருஷத்துக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இந்த வருஷம் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் கூடும். சங்கல்பம் பரிகாரம் பண்ணுற ராசிக்காரங்களுக்கு சங்கல்பம் பரிகாரம் சேர்த்து சொல்ல போகிறேன், அவ்வளவுதான் விஷயம். இதை இது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.